ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அப்போ மக்கள் பணி தடைபடக்கூடாது, அரசு பணி தடைபடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அலுவலர்கள் ஆபீசர்களை கூப்பிட்டு மருத்துவமனையிலே இருந்து என்ன பண்ணாரு, தன்னுடைய வேலைகளை கரெக்டா செஞ்சாரு. இதை பொறுத்து கொள்ள முடியாம வைத்தறிச்சலின் காரணமாக எடப்பாடி பழனிசாமி முதல்வர் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்காரு. மருத்துவமனைக்கு போயும் அவர் நாடகம் ஆடி இருக்கிறாரு. இந்த நாடகம் சிவாஜியாலே பண்ண முடியாது, அப்பேற்பட்ட ஒரு நடிப்பை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாரு, நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆதங்கத்தை, அதாவது திமுகவின் வளர்ச்சிகளை பொறுத்து கொள்ள முடியாம வைத்தறிச்சல்ல எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஆதங்கத்தை வெளியிட்டு இருக்காரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி பலவிதமான டிராமாக்கள் போட்டிருக்காரு. அதுல ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜக கூட கூட்டணி வைக்க போறத சொல்லாமே நான் டெல்லிக்கு போயிட்டு அலுவலகத்தை தான் பார்வையிட்டேன், அமித்ஷாவை நான் போய் பார்க்க போல, நான் என் அலுவலகத்தை தான் பார்க்க போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருட்டுத்தனமா கார்களை மாறி மாறி போயிட்டு அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்தாரு. இந்த விஷயம் ரொம்ப பரவலா பேசும்போது தமிழ்நாட்டோட சட்ட ஒழுங்கை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக தான் போய் அமித்ஷாவை சந்திச்சேன் அப்படின்னு எல்லாம் பலவிதமான டிராமாக்கள் போட்டிருக்காரு. சோ இப்படி டிராமாக்களை போட்டிருந்த எடப்பாடி பழனிசாமி முதல்வர் அவர்கள் உண்மையா வேலை செஞ்சாலும் அந்த வேலைகளை பொறுத்து கொள்ள முடியாம எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஆதங்கத்தை வைத்தறிச்சலின் காரணமாக முதல்வர்கள் டிராமா போட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.